வேதாகமத்தின் யாத்திராகமம் புத்தகத்தில் விடுதலை என்பது மிக முக்கியமான மற்றும் உணர்ச்சிகரமான பகுதி. தேவன் தம் மக்களின் கூக்குரலை கேட்டு அவர்களை வல்லமையுடன் மீட்டெடுத்ததை இது விவரிக்கிறது. விடுதலை பயணத்தின் முக்கிய நிகழ்வுகள் இதோ. 1. மோசேயின் அழைப்பு. இஸ்ரவேலர்கள் எகிப்தில் 430 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்து பாரமான வேலைகளினால் வருந்தினார்கள். அவர்களின் அழுகுரலை கேட்ட தேவன் மோசே என்பவரை தெரிந்துகொண்டு எரியும் முட்செடியின் நடுவிலிருந்து அவரோடு பேசி இஸ்ரவேலரை விடுவிக்க அனுப்பினார். 2. 10 வாதைகள். எகிப்தின் அரசனான பார்வோன் இஸ்ரவேலரை விட மறுத்தபோது தேவன் எகிப்தின் மீது 10 விதமான வாதைகளை வரப்பண்ணினார். இவை எகிப்திய தெய்வங்களை விட யெகோவா தேவனே பெரியவர் என்பதை நிரூபித்தன. நதி இரத்தம் ஆகுதல். தவளைகள், பேன்கள், வண்டுகள், மிருகஜீவன்களின் சாவு, கொப்புளங்கள், கல்மழை, வெட்டுக்கிளிகள், இருள், தலைச்சன் பிள்ளைகளின் சங்காரம். 3. பஸ்கா. 10வது வாதையின்போது இஸ்ரவேலர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அதன் இரத்தத்தை நிலைகால்களில் பூசினார்கள். அந்த இரத்தம் பூசப்பட்ட வீடுகளை அழிக்கும் தூதன் கடந்து சென்றான். இதுவே பஸ்கா பண்டிகையின் ஆரம்பம். இதன் பின்னரே பார்வோன் மக்களை போக அனுமதித்தான். 4. செங்கடலை கடத்தல். விடுதலையாகி வந்த மக்களை பார்வோன் மீண்டும் துரத்தி வந்தான். முன்னால் செங்கடல், பின்னால் எகிப்திய இராணுவம் என மக்கள் திகைத்தபோது தேவன் கடலை பிளந்து அவர்களுக்கு வழி உண்டாக்கினார். இஸ்ரவேலர் வெட்டாந்தரையில் கடந்து சென்றனர், ஆனால் அவர்களை துரத்தி வந்த எகிப்திய இராணுவம் கடலில் மூழ்கி அழிந்தது. இந்த விடுதலையின் முக்கியத்துவம். தேவனின் வாக்குறுதி. தேவன் தம் மக்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஒருபோதும் மறப்பதில்லை என்பதை இது காட்டுகிறது. அதிசயங்கள். செங்கடல் பிளக்கப்பட்டது வேதாகமத்தின் மிகப்பெரிய அற்புதங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. வழிபாட்டின் தொடக்கம். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற மக்கள் வனாந்தரத்தில் தேவனை ஆராதிக்கத் தொடங்கினார்கள். உங்களுக்கு தெரியுமா, யாத்திராகமத்தில் இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து புறப்பட்டபோது சுமார் 6 லட்சம் புருஷர்களும் அவர்களின் குடும்பத்தினரும் இருந்தனர் என்று வேதாகமம் கூறுகிறது.